பெண் சாஃப்ட்வேர் என்ஜினியர் இருந்த வீட்டில் குபீர் குபீர் என்று வந்த உயர்தர கஞ்சா வாசம். சுற்றி வளைத்த போலீஸ் உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சி. இளம்பெண்ணும் இளைஞரும் கஞ்சா வழக்கில் கைது. சென்னை சூளமேடு சக்தி நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் திருமணமாகாத இளம்பெண்கள் 10க்கும் மேற்பட்டோர் தனித்தனி அறைகளில் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இளம்பெண்கள் வசிக்கும் அறைகளுக்கு அடிக்கடி சந்தேகப்படும்படியான நபர்கள் வந்து செல்வதாக சூளைமேடு காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் செல்கிறது. அதன் பேரில் போலீசார் அந்த அடுக்குமாடி குடியிருப்பை தீவிரமாக கண்காணித்து திடீரென உள்ளே நுழைந்த போலீஸ் அந்த அறைக்குள் நுழைந்து உள்ளே சென்று தேடிய போது அங்கிருந்த பெண் புதுக்கோட்டையை சேர்ந்த MBA பட்டதாரி 25 வயதுடைய ஷர்மிளா என்பதும் பெங்களூருவில் மென்பொறியாளராக பணிபுரிந்து வருவதும் கடந்த 20 நாட்களுக்கு முன்புதான் சென்னை OMRல் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த அறையை சோதித்த போது சந்தேகத்திற்கிடமாக இருந்த பார்சலை பிரித்து பார்த்த போது அது உயர்தர வகையை சேர்ந்த கஞ்சா என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பெண்ணிடம் விசாரித்த போது தனது தாயார் மருத்துவ சிகிச்சையில் இருந்த போது திருத்தணியை சேர்ந்த ஆண் நண்பர் சுரேஷ் என்பவர் பழகியதாகவும் சில தினங்களுக்கு முன்பு தனது அறைக்கு வந்து ஒரு பார்சலை கொடுத்துவிட்டு பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என கூறிவிட்டு வைத்து சென்றார். அதன் உள்ளே இருப்பது என்னவென்று தனக்கு தெரியாது என கூறினாராம். தொடர்ந்து அந்த பெண் கூறிய நபர் திருத்தணியை சேர்ந்த சுரேஷையும் போலீசார் பிடித்து விட்டனர். தொடர் விசாரணையில் ஒரிஷாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட கஞ்சா என்பதையும் கண்டுபிடித்து இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள்.